ஹாய் எங்களோட செகண்ட் பையனுக்கு 3.5 months வேக்சினேஷன் போடுறதுக்காக மார்னிங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பினோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டாக்டர் இன்றைக்கி அவைலபிள் இல்லைன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வேக்சினேஷன் போட்டோம். அப்படியே போகிற வழியில் ஃபிஷ் மார்க்கெட் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் மட்டும் ஃபிஷ் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அன்னைக்கு சிக்கன் கறி பண்ணலான்னு சொல்லி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நான் சிக்கன் கறி வந்துட்டு குக்கரில் தான் வைப்பேன். பட் இந்த டைம் வந்துட்டு குக்கரில் வைக்காமல் நம்ம ஒரு வெசலில் கேஸ்ட் அயனில் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆல்சோ இந்த ரெசிபியுமே நான் இந்த ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக நான் கோகோனட் வந்துட்டு அந்த கோகோனட் திருவியது ஃபஸ்ட்லேயே நான் போட மாட்டேன். நம்ம கோகோனட் வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு தானே ஆட் பண்ணுவோம் நமக்கு கறியில் ஊற்றணுன்னா. பட் இந்த டைம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கோகோனட் துருவுனது ஆயிலில் போட்டுட்டு அப்புறம் ஆனியன், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் செகண்ட் ஆட் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. யூஸ்வலாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கேஸ்ட் அயனில் இல்லைனா நான்ஸ்டிக்கில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.